ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்களை அனுபவித்தாலும் கூட கடந்த ஒரு 2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் அனுபவிக்காத பிரச்சனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது மொத்தம் ஒரு 25 வாழ்க்கையினுடைய பிரச்சனைய ஒரே 2 வருஷத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைகள், மன ரீதியான சங்கடங்கள், அடுத்து வேதனைகள், அசிங்கம், அவமானம், கடன் தொந்தரவுகள், வம்பு வழக்குகள், தேவையில்லாத இடத்துல போய் நீங்க மாட்டிக்கிறது, பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, அடுத்து வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டு அங்கிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி இந்த ஒரு 25-30 வருட வாழ்க்கையினுடைய பிரச்சனையை அப்படியே ஒரு 2-3 வருடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களினுடைய மனவேதனைகள், யார்கிட்டயாவது நம்மளுடைய வேதனையும் வலியையும் சொல்ல போனாலே இந்த கும்பராசி என்பர்கள் அங்க எதிர இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களினுடைய வேதனையை சொல்ல உடனே இவர்கள் அப்படியே தனக்கு உண்டான வேதனையை மறைத்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இவர்களினுடைய வேதனையை உள்ள அடக்கி வச்சு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள், அந்த உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய பலவீனமான ஒரு விஷயங்கள், எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இதுல இந்த மார்ச் மாதம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுதா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதத்துல உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் சனியோட சேருகிறார். இதனால இந்த 7.5 சனி அப்படின்றது பாத சனியாக இருக்கு. பாத சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பொருளாதார ரீதியாக இந்த கும்பராசி என்பர்களை பாத சனி காலி பண்ணியிருக்கும். அதாவது பினான்சியல் ஸ்ட்ரென்த்தே இல்லாத அளவுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய தொழில்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த தொழிலினுடைய அடையாளமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய நஷ்டங்கள், அந்த தொழில் மூலமாக நிறைய ஒரு பிரச்சனைகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இப்படின்னு டெய்லி காலையில எந்திரிச்சா எந்த வழக்க போய் நம்ம சந்திக்கிறது அப்படின்ற அளவுக்கு இவர்களினுடைய மன ரீதியான சில தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அந்த பாத சனி அந்த பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை உங்களை டோட்டலா ஆஃப் பண்ணி இருக்கும். எவ்வளவு நீங்க உயர்ந்த நிலையில இருந்தீங்களா, ஒரு 25 படி ஏறி போயிருக்கிறீங்க அப்படின்னா இப்ப அதுல பாதாளத்துக்கு இருந்திருப்பீங்க. இதுல இருந்து நீங்க மீண்டும் வெளியில வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் உங்களுடைய மனதுல ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இது
எல்லாமே ஒரு லேர்னிங் லெசன்ஸ் மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அந்த சனி பகவானினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதனால அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பிரயாணிக்கும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் ரீதியான ஒரு விஷயங்கள்ல அதிக வளர்ச்சிகளை அடையறதுக்குண்டான ஒரு நேரம், ஃபேமிலியா இருந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம், ஃபேமிலியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால உங்களுக்கு ஒரு சேமிப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா சில சேமிப்புகளை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம் இந்த காலகட்டம் கொஞ்சம் வலுப்பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல உங்க பேச்ச அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பேச்ச நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. 2 பேருக்குமே ஒரு ஈகோ அப்படின்ற சம்பந்தப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதத்துல அது எல்லாத்தையுமே மறந்து 2 பேருமே குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்காக சில நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு என்ன சொல்றது, உங்களை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவமரியாதைப்படுத்தி பேசியிருப்பாங்க, ஒரு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்களும் மறந்துட்டு உங்களோட நல்ல ஒரு உறவோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. வேலை ரீதியான நிறைய ஒரு மாற்றங்கள், வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் கூட இந்த இடத்துலயே நீங்க கண்டினியூ பண்றது நல்லது. இன்னும் வெளியில போய் நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். இஃப் சப்போஸ் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு சுய ஜாதகத்தின் ஒரு அமைப்பின்படி உங்களுக்கு ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம். ஆனா கோச்சார நிலவரப்படி உங்களுடைய எண்ணங்கள் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்றத செஞ்சுக்க வேண்டாம். இங்கேயே கண்டினியூ பண்றது நல்லது. நல்ல ஒரு பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்க ரீதியான சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த அரசாங்க ரீதியான ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு யூபிஎஸ்சி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான். அதாவது நன்மைகள் அப்படின்றது ஒரு கெடுதலான பலனோடு சேர்ந்துதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு கெட்டதிலும் ஒரு நன்மை நடக்குது அப்படின்ற மாதிரியாக தான். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள நீங்க பட்டப்பாடு உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஒரு மனவேதனை, அந்த எக்ஸாமையே நல்லபடியா அட்டன் பண்ண முடியுமா முடியாதா, அதை படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலாபலன்களை பொறுத்து மாறுபடும். அதே சமயம் இது கோச்சார நிலவரப்படி நம்ம கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.